என் சமையல் அறையில இன்னைக்கு இன்ஸ்டண்ட்டா ஒரு தோசை, இன்ஸ்டண்ட்டா ஒரு சட்னி. இந்த இன்ஸ்டன்ட் தோசைய பத்தி சொல்லணும் அப்டின்னா, எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து கிட்டத்தட்ட அடைக்கு ஊற வைக்கிற மாரி தான். ஆனா, அடைக்கு வந்து நம்மளோட அளவுகள் வித்தியாசப்படும். இந்த அளவும் வித்தியாசப்படும். ஆனா, அந்த அடைக்கு ஊற வைக்கிற மாரி பருப்பு, அரிசி எல்லாம் ஊற வச்சுட்டு, நைஸா அரைச்சு தோசை ஊத்தணும். சமீபத்தில எனக்கு ரொம்ப நெருங்குன தோழி ஒருத்தவங்க அ ஆஸ்திரேலியாலேருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வராங்க. சாந்தி ரவீந்திரன்னு பேரு. அவங்க வந்தவங்கட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், "ரொம்ப நல்லாயிருக்கு. ஒவ்வொரு டிஷ்ஷும் நீங்க பண்றது நல்லாயிருக்குன்னு" அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், "ஏன் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்களும் தான் சொல்லுங்களேன், நான் செஞ்சு காமிக்கிறேன்னும்போது" அவங்க இந்த இன்ஸ்டன்ட் தோசை சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, "வீட்ல வந்து சும்மா வெறுமனே உளுந்தையும், அரிசியும் போட்டு மட்டும் நம்ம அரைச்சு பண்றோம் இல்லையா? பட் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா புரோட்டீன் அதிகமா சேருங்கிறதுனால நான் இந்த மாரி பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்ததுன்னாங்க." சரி உடனே அத வந்து நான் கொஞ்சமா ஊற வச்சு அரைச்சு பண்ணபோது சூப்பரா ஒரு ரிசல்ட் கிடைச்சது. சரி அதையும் நேயர்களோட பகிர்ந்துக்கலாம். இது எத்தன பேருக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும். நெறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் புரோட்டீன் அதிகமா சேர்க்கணுங்கிற போது, குறிப்பா வயசானவங்கலாம் கூட, அவங்களுக்கெல்லாம் இது பயனுள்ள விஷயமா இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு அத உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். சரி இன்ஸ்டன்ட் சட்னி. இது என்ன இன்ஸ்டன்ட் சட்னி அப்படின்னா, நம்ம பொதுவாவே நம்ம தேங்காய் சட்னிலாம் இன்ஸ்டன்ட் சட்னி தான். நம்ம டக்குன்னு போட்டு அரைக்கிற மாரி. ஆனா இந்த இது வந்து நம்ம இப்ப அரைக்க போற சட்னி வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புளி, உப்பு. இத போட்டுட்டு நல்லா ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு துளி கொர கொரன்னு அரைச்சுக்கிட்டு, கடுகு, உளுந்து, பெரிய பட்டை தாளிச்சு கொட்டிக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா, தோசைக்கு ஒரு அவசரத்துக்கு வீட்ல எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா, இத பண்ணி சாப்பிடுவேன் நானு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னன்னா, உப்பு, காரம், புளிப்பு, கொத்தமல்லி வாசனை எல்லாமே சேர்த்து அதில நல்லாருக்கும். இது வந்து இட்லி, தோசைக்கு எப்படி நல்லாருக்கும், நல்ல மெத்துன்னு ஊத்துற தோசையா இருக்கணும். இட்லி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கணும். இது பெருசா மத்ததுக்கு உப்புமாவுக்கெல்லாம் அவ்வளோ இதுவா எனக்கு தோணல. இது 2த்துக்கும் ரொம்ப நல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம தயிர் சாதத்துக்கு எக்ஸலன்ட்டா இருக்கும் இந்த காம்பினேஷன். அதுதான் இன்னைக்கு இந்த இன்ஸ்டன்ட் சட்னிய உங்களோட பரிமாற போறேன். அதுக்கு அடுத்து நம்ம பண்ண போறது ஒரு முட்டைகோஸ் சட்னி. முதல்ல பார்க்க போற இந்த இன்ஸ்டன்ட் சட்னி, இன்ஸ்டன்ட் தோசைக்கு என்னென்ன தேவை? அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் தோசை, இன்ஸ்டன்ட் கார சட்னி 2த்துக்கும் தேவையான பொருட்கள், தோசைக்கு இட்லி அரிசி சிறிய கப்பால 1 கப், அதே கப்பால உளுந்து 1 கப், பாசிப்பருப்பு 1 கப், துவரம் பருப்பு 1/4 கப். எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா ஊற வச்சுக்கணும். இன்ஸ்டன்ட் சட்னிக்கு 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புளி ஒரு சின்ன துண்டு, கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 1 டீஸ்பூன். இப்ப நான் இன்ஸ்டன்ட் தோசைக்குன்னு சொன்னேன் இல்லையா? அத ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் ஊறுனா கூட பரவால்ல. ரொம்ப நேரம் ஒரு 4, 5 மணி நேரம் அந்த மாரி ஊற விட்டுறாதீங்க. அந்த புளிப்பு இல்லாம இருந்தாலே இந்த தோசை ரொம்ப நல்லாருக்கு. யூசுவலா தோசையில வந்து ஒரு லேசா ஒரு புளிப்பு தன்மை ஏறுனா தான் அந்த தோசை ரொம்ப நல்லா வரும். இப்போ வந்து இந்த மாவுல பண்ற தோசை வந்து புளிப்புலாம் இல்லாமயே ரொம்ப நல்லாருக்கு. நல்ல எளசா ஊத்த வருது. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஊறி போயிருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறி போயிருக்கு. இப்ப இத அரைச்சுக்கணும். இதுல துவரம் பருப்பு மட்டும் நான் கொஞ்சம் கம்மியா போட்டேன். அவங்க வந்து வேணும்னா போடலாம், இல்லைன்னா இல்ல. பட் குறிப்பா சொன்னது பாசிப்பருப்பு, உளுந்து, அரிசி. இது 3ம் சமமா போட்டுக்கங்க. அது சமமா போட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு. பட் இது நம்ம வந்து அரைச்சுட்டு ஃப்ரிட்ஜில வச்சா அது 1 நாள் தான் நல்லாயிருக்கு. இல்ல அதுக்கு அடுத்த நாள். ஏன்னா அந்த புளிப்பு ஏறும்போது இந்த ஒரு சுவையும் மாறிடுது, வாசனையும் மாறிடுது. அதனால அது கரெக்ட்டா இன்னைக்கு தேவை, நாளைக்கு தேவைங்கிறத மட்டும் நம்ம அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். டயட்ல இருக்கவங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லா சௌரியமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இத இப்ப ஊற வச்சாச்சு. இதுல எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. அரைச்சுட்டு வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். லேசா நல்லா நைஸா அரைச்சுக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா அத கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு, யூசுவல் தோசை மாவு மாதிரி வச்சுக்கணும். சீரகம் அது இதுன்னு எதுவுமே இதில சேர்க்காம பண்ணணும். ஸோ இத முதல்ல அரைச்சுட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புளி, கொத்தமல்லி, கூடவே உப்பு. அவ்வளதான். இப்ப இது எல்லாத்தையும் கூட நல்லா ஒரு மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கணும். இதில 2டே 2 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். காரணம் வெங்காயத்தில உள்ள காரம். இன்னொன்னு பச்சை மிளகாய் இதில ரொம்ப காரம் இழுக்காது. அதனால நீங்க இதுக்கு மேல ஒரு பச்சை மிளகாய் போட்டா கூட காரம் ஜாஸ்தி ஆயிடும். அதனால அளவா பார்த்து போட்டுக்கங்க. காரமே பிடிக்காது. எங்களுக்கு பச்சை மிளகாய் என் உடம்புக்கு சேராதுன்னு நினைக்கிறவங்க 1, 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பட் காஞ்ச மிளகாய் லேசா ஒரு வறுத்து இதோட சேர்த்துக்கங்க. ஆனா, பச்சை மிளகாய் இல்லாம அரைச்சாலும், காஞ்ச மிளகாய் இல்லாம அரைச்சாலும், அந்த வெங்காயத்தோட காரத்தோட போதும்னு நினைக்கிறவங்க அப்படியும் அரைச்சுக்கலாம். ஸோ இத முதல்ல அரைச்சுட்டு, அதையும் அரைச்சுட்டு நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்.
இந்த சட்னிக்கும் அரைச்சாச்சு, அதோட தோசைக்கும் அரைச்சாச்சு. இப்போ சட்னிக்கு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய், ரொம்ப எண்ணெய் தேவை கிடையாது இதுக்கு. 1 டீஸ்பூன் எண்ணெய். இந்த கடுகு, உளுந்து தாளிச்சா எக்ஸ்ட்ராவா ஒரு ஃப்ளேவர் குடுக்கும். அது இல்லைன்னாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனா, அது எக்ஸ்ட்ராவா குடுக்குறபோது அது கொஞ்சம் சாப்பிட்டு வாயில கடுகு கடிபடுறபோது ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி இந்த உளுந்து வந்து நீங்க சாப்பிட்றப்போ தாளிச்சு கொட்டுனீங்கன்னா, அந்த கடுகும், உளுந்தும் அந்த உளுந்து நடுவுல நறுக்கு நறுக்குன்னு கடிக்கும்போது அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இது தாளிச்சாலும் தாளிக்கலனாலும் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இதில கொஞ்சமா கடுகு, அதோட உளுந்து. கடுகு நல்லா பொரிஞ்சா தான் நல்லாயிருக்கும். பொரியட்டும். இத அப்படியே இதில கொட்டிடலாம். அப்புறமா நம்ம பரிமாறும்போது கலந்துக்கலாம். இப்போ சட்னி தாளிச்சு வச்சாச்சு. ஒரு தோசை கல் அடுப்புல போட்டிருக்கேன். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில கொஞ்சமா திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். நான் ஒரு கரண்டி தண்ணி ஊத்தியிருக்கேன். பார்த்துட்டு அப்புறம் தேவைப்பட்டா திரும்ப ஊத்திக்கலாம். தோசை கல்லு வந்து ஓரளவு கொஞ்சம் காயட்டும். நல்லா காஞ்சா தான் தோசை நல்லா வரும். அதே மாரி தோசைக்கு ஒவ்வொரு தோசைக்கு இடைவெளியில லேசா தண்ணிய தெளிச்சு தொடச்சிட்டு ஊத்துனீங்கன்னா, தோசை நல்லா வரும். யூசுவலா அது எந்த இதுலயுமே, எந்த மாவு வச்சு தோசை ஊத்துனாலும். அவ்வளோதான். கல்லு காஞ்சிருக்கு. இப்ப இதுல கொஞ்சமா எண்ணெய். யூசுவலா இத ஊத்தும்போது என் கணவர் வந்து இவங்களுக்கு வந்து டக்குன்னு எது ஒண்ணும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா உடனே சொல்லிருவாங்க. இந்த கலர பார்த்தோனே என்ன கேட்டாங்க, "என்ன வித்தியாசமா இருக்கு தோசைன்னாங்க." சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். சாந்தி சொன்னத நீங்க சாப்பிட்டு பாருங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொன்னாங்க, "ரொம்ப நல்லா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. பட் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க." எனக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, இவங்களுக்கு கொஞ்சம் சரியா இல்ல, பிடிக்கல அப்படின்னாலே அது தெரியும். அது சரியா வராதுன்னு. அதனால ரொம்ப யோசிச்சு பண்ணுவேன். இவங்க சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி நல்லா இருக்கு அப்படிங்கிறனால தான் சொல்றாங்கங்கிறனால தான் சரி இன்னைக்கு திரும்ப ஒரு தடவ பண்ண பார்ப்போம். செஞ்சு பார்த்துட்டு இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இத. எண்ணெய் ரொம்ப வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்க நிதானிச்சு எண்ணெய ஊத்திக்கலாம். இப்ப தீ ஜாஸ்தி இருக்கு இல்லையா? அப்ப தீய கொஞ்சம் குறைச்சிட்டு வேக விடுங்க. இப்ப அடுத்த தோசை ஊத்துறபோது யூசுவலா என்ன சொல்லுவாங்க, எண்ணெய தடவிட்டு ஊத்தலான்னு. எனக்கு எண்ணெய் தடவிட்டு ஊத்தலாம் அப்படிங்கிறத விட கூட, இந்த மாரி நீங்க தண்ணிய தெளிச்சுட்டு, ஒரு துணியால தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் ஊத்துனீங்கன்னா, தோசை நல்லா வரும். எண்ணெய தடவிட்டு ஊத்துறபோது சில நேரம் மாவு பிரச்சனை இருந்தாலும், வழண்டுகிட்டு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி திரண்டுகிட்டு நிக்கும் தோசை. இப்ப இது அந்த மாரி இல்லாம, நல்லா ஊத்த வரும். நல்லா ஸ்ப்ரெட் பண்றது நல்லா அகண்டு குடுத்து வரும். இதையும் ஊத்தியாச்சு. இப்ப தீ கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தீய திரும்ப குறைச்சிடுவோம். இந்த மாரி நல்லா அந்த வழுவழுன்னு நல்லா அப்படியே கோடு கோடா, கோடு கோடா ரொம்ப நல்லா வருது தோசை. தீய நிதானிச்சு வச்சோம்னா, அந்த கலரும் நல்லா வருது. டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கு. யூசுவலா வந்து இந்த மாரி இன்ஸ்டன்ட் தோசைக்கு லேசா ஒரு புளிப்புக்கு நம்ம கொஞ்சம் தயிரு, அந்த மாரி விஷயங்கள் சேர்ப்போம். இது எதுவுமே சேர்க்காம நல்லா வந்தது. இந்த தோசையும் ரெடி ஆயாச்சு.
இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நீ சாப்பிடும்போது சுட சுட ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது வந்து 6 நாள் நல்லா இருக்கு. பட் சூடாக இருக்கும்போது சூப்பராக இருக்குது. அதனால் கூடின மட்டும் சூடாக சாப்பிட்டுக்குங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் பருப்பெல்லாம் இந்த பாசி பருப்புலாம் சேர்க்குற போது லேசாக ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும்ல, அதாவது வலுத்தா மாதிரியும் இருக்கும். அதனால கொஞ்சம் சுட சுட உட்கார வச்சுட்டு சூடாக ஊற்றி கொடுங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்குது. இன்ஸ்டன்ட் தோசைக்கும் இன்ஸ்டன்ட் சட்னிக்கும் ஒரு சின்ன ரீகேப். இன்ஸ்டன்ட் தோசைக்கு இட்லி அரிசி, உளுந்து, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் கலந்து ஒன்றா ஊற வச்சுட்டு நைஸாக நல்ல வெண்ணெய் மாதிரி ஆட்டி எடுத்துட்டு அதில் உப்பு சேர்த்து கலந்துடுங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லை காய வச்சு தொடச்சிட்டு தோசையை ஊற்றிட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றி நிதானமான தீயில் நல்லா வேக விட்டு மடித்து எடுத்தால் இன்ஸ்டன்ட் தோசை தயார். இன்ஸ்டன்ட் சட்னிக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி, தூள் புளி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு கடாய் காய வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து தாளித்து இதில் சேர்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் சட்னி தயார்.